வணக்கம் மாணவர்களே. உங்கள் கைகளில் இன்று இருப்பது வெறும் பேனா அல்ல, தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றப் போகும் ஒரு அதிகாரம். 2026இன் குடியரசு தினத்தில் டெல்லி கடமை பாதையில் அணிவகுப்புகளை பார்த்து நீங்கள் கைதட்டிக் கொண்டிருக்கலாம். ஆனால் அடுத்த குடியரசு தினத்தில் ஒரு அரசு அதிகாரியாக உங்கள் அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்துவிட்டு கம்பீரமாக அமரப்போகிறீர்கள் என்ற எண்ணம் உங்கள் மனதில் ஓடுகிறதா? அந்த நெருப்பை தூண்டத்தான் இந்த வீடியோ. நண்பர்களே, ஜனவரி 26, 1950 அன்றுதான் நமது இந்திய அரசியலமைப்புச் சட்டம் நடைமுறைக்கு வந்தது. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை இது வெறும் வரலாறு அல்ல, உங்கள் பாடத்திட்டத்தின் உயிர்நாடி. இன்று நாம் கொண்டாடும் இந்த ஜனநாயகம் பல போராட்டங்களுக்குப் பின் நமக்கு கிடைத்த மாபெரும் பரிசு. இந்த 2026 குடியரசு தின விழாவின் மிக முக்கியமான கருப்பொருள் என்ன தெரியுமா? வந்தே மாதரத்தின் 150 ஆண்டுகள். 1876இல் பங்கிம்சந்திர சட்டர்ஜி அவர்களால் வடிக்கப்பட்ட அந்த ஒரு பாடல் இந்திய சுதந்திரப் போராட்டத்தின் மந்திரமாக மாறியது. இன்று 150 ஆண்டுகளை கடந்து நிற்கும் அந்த பாடல் தேசிய ஒற்றுமையையும் தேசபக்தியையும் நம் இரத்தத்தில் பாய்ச்சுகிறது. தேர்வில் வந்தே மாதரம் தொடர்பான வரலாற்றுத் தரவுகள் கேட்கப்படலாம், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக, இந்த ஆண்டு அணிவகுப்பில் ஒரு சிறப்பம்சம் காத்திருக்கிறது. 1923இல் தேவேந்திரகுமார் மித்ரா என்ற கலைஞர் உருவாக்கிய அபூர்வமான தொடர் ஓவியங்கள் இந்த விழாவில் காட்சிப்படுத்தப்படுகின்றன. தேர்வு நோக்கில் இது ஒரு மிக முக்கியமான நடப்பு நிகழ்வு. இப்போது கடமை பாதைக்கு வருவோம். சரியாக 90 நிமிடங்கள் நடைபெறும் இந்த பிரம்மாண்ட அணிவகுப்பில் இந்தியாவின் கலாச்சாரத்தையும் வலிமையையும் பறைசாற்றும் வகையில் 30 அலங்கார ஊர்திகள் அணிவகுத்து வருகின்றன. நாட்டின் பாதுகாப்புத் திறன் முதல் கலாச்சாரம் வரை அனைத்தும் இதில் அடங்கும். இந்த ஆண்டு நமது சிறப்பு விருந்தினர்களாக ஐரோப்பிய ஆணையத்தின் தலைவர் உர்சுலா வாண்டர் லேயன் மற்றும் போர்ச்சுகல் நாட்டின் பிரதமர் ஆண்டனியோ கோஸ்டா ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள். சர்வதேச அரங்கில் இந்தியாவின் ராஜதந்திர உறவுகளும் உலக நாடுகளுடனான நமது நெருக்கமும் எந்த உயரத்தில் இருக்கிறது என்பதற்கு இதுவே சாட்சி. சர்வதேச உறவுகள் பகுதியில் இது உங்களுக்கு கை கொடுக்கும். மாணவர்களே, ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அரசியலமைப்புச் சட்டம் நமக்கு உரிமைகளை மட்டும் தரவில்லை, அடிப்படை கடமைகளையும் கொடுத்திருக்கிறது. ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டாக உங்கள் முதல் கடமை ஒழுக்கம், அர்ப்பணிப்பு மற்றும் இடைவிடாத உழைப்பு. அரசியலமைப்புச் சட்டத்தின் முகவுரை சொல்வதைப் போல சமூக, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியை நிலைநாட்டப் போகும் நாளைய அரசு அதிகாரிகள் நீங்கள். அந்த இருக்கையில் அமர வேண்டுமானால் இன்று உங்கள் தூக்கத்தை தியாகம் செய்துவிட்டு படிப்பதில் தவறே இல்லை. இந்த 2026 குடியரசு தினம் உங்களை ஒரு வெற்றியாளனாக மாற்றட்டும். உங்கள் கனவு நனவாக என் வாழ்த்துகள். இதுபோன்று மோட்டிவேஷன் கலந்த நடப்பு நிகழ்வுகள் தினமும் தெரிந்து கொள்ள ஸ்டடி வித் ஷபீர் யூடியூப் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.